உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கும் ஓட்டிங் லைன் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் ஓட் பண்ணுமோ மறக்காமல் போயிட்டு அண்ட் மகாநதி டீம் எல்லாருக்குமே ஓட் பண்ணிடுங்க. அண்ட் ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, நேற்றுக்கு மார்னிங்லேருந்து பார்க்கும்போது அந்த ஆன்ஸ்க்ரீன் பேரில் வந்துட்டு 9 தான் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ஆட் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ஆட் பண்ணிட்டாங்க. அதனால் அங்கே போய் ஓட் பண்ணுறவங்களும் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். பட் அதில் இந்தியன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால நேற்றுக்கு கூட கேட்டிருந்தீங்க மலேசியன் அப்படிங்கிறனால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்தியன் நம்பர் இருந்தால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க ஓடிபியோட. ஸோ அதனால் 9 கேட்டகரிஸுக்குமே நீங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஓட்டிங்க தயவு செஞ்சு விகா பேருக்காகவும் அண்ட் விஜய் காவேரிக்காகவும் தனித்தனியாகவும் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபேமிலி அண்ட் சாரதா அம்மாவும் இருக்காங்க, எல்லாருக்குமே பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அடா சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. அப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்படி தான் நடந்திருக்கு. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா விஜய் காவேரி அந்த ரொமான்ஸ் வந்துட்டு அவர் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் ஒன்று செயின் போட்டு விடுறாரு இல்லையா, அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. ஸோ அது இல்லாமல் இந்த சைடு வந்துட்டு கங்கா சும்மா இருந்தாலும் கூடவே வந்துட்டு பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படிங்கிற மாதிரி யமுனா வந்துட்டு அவங்க பங்குக்கு கொஞ்சம் தூபத்தை போட்டு விட்டுட்டு போயிருக்காங்க இன்றைக்கி. அதாவது இது சீரியல் அப்படின்னாலும் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காவேரி வந்து நம்ம எல்லாரையும் பார்க்கணும், நம்மளோட ஃபேமிலி, என்னோட அக்கா, என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரந்த மனசோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துகிட்ருக்கு. கங்கா வந்துட்டு எதுக்காக இப்படி மாறினாங்கன்னு தெரில, அந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அவங்கக்கிட்ட இப்போ தொத்திக்கிட்டதுனால ஸோ அவங்க பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்க்குறாங்க எல்லா திங்ஸுமே இருக்குது அப்படிங்கிறனால இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி அவங்க தாத்தா பாட்டி வந்தாங்க, வளகாப்பை பற்றி பேசுனாங்க. அப்படிங்கும்போது வளகாப்பு பண்ண போகிறீங்களா, அப்போ எனக்கு எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி நம்ம உனக்கும் பண்ணல, அப்போ 7வது மாதம் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம், 2 பேருக்குமே பண்ணலான்னு பேசியிருக்கோம். அப்படிங்கும்போது என்னக்கா கேட்காமே முடிவு பண்ணிட்டீங்களா, எனக்கு வந்துட்டு தனியாக தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படி சொல்கிற, ஜாலியாக தானேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறதுக்கு, இல்லை எனக்கு வந்துட்டு தனியாக தான் பண்ணணும், எல்லாமே அவளுக்குன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கீங்கல்ல, எனக்கு வந்துட்டு இது தனியாக தான் பண்ணணும், நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமான எல்லாத்துக்கும் சொல்லி அப்படிலாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, சிம்பிளாக பண்ணாலும் எனக்கு வந்து நீங்கள் தனியாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டி வேறு என்ன சொல்லிடுறாங்க, ஒரு சைடு பாருடி 5வது மாதம் வந்து அவங்க வீட்டு வழக்கப்படி செய்கிறதாண்டி, அதுக்கே செய்கிறதுக்கு வந்துட்டு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்களே, அப்போ வந்துட்டு வளகாப்பை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ஒரு சைடு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு கங்காவுக்கு ஒரு மாதிரி நல்ல சூடேறுற மாதிரி இருக்கிறாங்க. அடுத்து அங்கே கடையில் போய் உட்காந்துட்டு அவங்க அதே யோசனையிலே இருக்கும்போது குமரன் தான் பாவம் மாட்டிட்டு முழிக்கிறாரு. அவர் வந்துட்டு என்ன தான் வந்து இது பண்ணாலும் அவரோட தகுதிக்கு மீறி கங்காவை வந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் என்ன சொல்கிறாரு, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காத கங்கா, எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நட, கால் வீங்கிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க இப்போ தானே உட்காந்தேன், ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியா இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் காவேரியை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. நான் உன்னை ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னா சொல்லலையே கங்கா, நீ ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடு, நான் பார்த்துக்கிறேன், நீ கடைக்கு வரதே எனக்கு பிடிக்கல, இந்த டைமில் எதுக்கு நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல விதமாக தான் சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் வராங்க பாருங்கள், எங்கேருந்து தான் வருவாங்களோ அந்தந்த டைமுக்கு வந்து ஏதாவது ஏற்றி விட்டு போயிடுறாங்க. கரெக்டாக யமுனா என்ட்ரி வந்தது, சும்மா இருக்கக்கூடாதா, என்னக்கா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கும்போது இருக்கிறத இன்னும் ஏற்றி விடுற மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்க ஒன்று ஆமாம் அதுக்கு ஒன்று தான் இப்போ கேடு அப்படிங்கிறாங்க. குமரனால் எதுவுமே பேச முடியல, அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாரு. அடுத்ததாக இவங்க வந்துட்டு ஏன்க்கா எனக்கா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கும்போது, ஏன் சீக்கிரமாக நீ கலெக்டர் ஆகிடுடி, உனக்குன்னு வந்துட்டு நீ பெரிய ஒரு குவார்ட்டர்ஸ் வாங்கிடு, அந்த வீட்டில் நான் வந்து இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மாதிரி காவேரிக்கு வந்து வளகாப்பு பண்ண போகிறாங்களாம், வந்து பேசிட்டு போயிருக்காங்க அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா பாட்டி வந்தாங்களா, அவங்களுக்கு கோவமெல்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறாங்க. கோவமெல்லாம் இருந்தாலும் இதை செய்யணுங்கிறதுக்காக வந்து செய்யணும்னு வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அம்மா வந்துட்டு என்னை கேட்காமே வந்து 2 பேருக்குமே 7வது மாதம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அப்போ 2 பேருக்குமே ஒன்றா பண்ணுறதுனா எப்படிக்கா அப்படிங்கிறாங்க. நீயே சொல்லுடி யமுனா, எப்படி 2 பேருக்கும் ஒன்றா பண்ணால் எப்படி நல்லாவாடி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒன்று என்ன சொல்லிடுறாங்க, அக்கா விஜய் வந்துட்டு காவேரிக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, அவள் வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி நின்றுட்டுருப்பா, நீ வந்து பக்கத்தில் வந்துட்டு சும்மா வலையில் மட்டும் மாட்டிட்டு ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிற பொண்ணு மாதிரி தாக்கா நீ நிற்கணும், பார்த்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஏற்றி விட்டுறாங்க. ஸோ உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீ தாண்டி என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்க, நான் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிடவா, சேர்த்து பண்ண வேணான்னு நான் சொல்லிடவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு குமரனும் உட்காந்துட்ருக்காரு. திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு சேர்த்து பண்ண வேணாம், தனியாக தான் நீங்கள் பண்ணணும், தனியாக பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எப்படி தனியாக பண்ணுறது, 2 பேருக்கு 7வது மாதம் தானடி வருது அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்போ முன்னாடியே பண்ணிடுங்க அப்படிங்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க, 6வது மாதம் பண்ணக்கூடாதுடி, எந்த ஊர்லையுமே பண்ண மாட்டாங்கடி குழந்தைக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதம் 5வது மாதம் முடிய போதில்லை, இப்போவே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ சாரதாக்கு வந்து மனசு கஷ்டமாகுது, என்னடா இவ இப்படியே பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேடி பண்ணுறேன், ஏன்னா மாசமாக இருக்கிற டைமில் எதுவும் நம்மளை அவளை திட்டவும் முடியல, நம்ம அவள் சொல்கிறத அவள் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா, அவள் போக்கிலே போய் பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்ததாக இந்த சைடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒன்று முடிஞ்சு போச்சு, அடுத்து இப்படி ஒன்று அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அப்பள பிஸ்னஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணி காவேரி வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அது எப்படிங்க, நான் அப்பளத்தை லேட்டாக கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா, அப்போ பைசாவும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ஹைப்பராக பேசும்போதே விஜய் என்ன சொல்றாரு, ஏய் ஆர்வக்கோளாறு ஏன் இப்போ கத்துற, டென்ஷன் ஆகாத, மெதுவாக பேசு அப்படிங்கும்போது காலை பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்கு இப்போ கத்துற, மாதிரி தண்ணியை குடி அப்படிங்கிறாரு. சரின்னு தண்ணி குடிக்கிறாங்க. நல்லா ப்ரீத்திங் பண்ணு அப்படிங்கிறாரு. நல்ல மூச்சை இழுத்து விடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிக்கிற அப்படின்னு சொல்லும்போது பின்ன என்னங்க நான் லேட் பண்ணால் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கும்போது இப்போ தான் விஜய் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. காவேரி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணுறோம் அப்படின்னா மணி ஓரியன்டாக யார் போய் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கும்போது ஆமாம் அதுக்குன்னு நம்ம ஒருத்தரை போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பண்ணணும், எதுக்கு யார் யாரை போடணும்னு சொல்லி பார்த்து பண்ணணும் காவேரி, எல்லாத்தையும் நம்ம தலையில் போட்டுக்கக்கூடாது. சரி உன்னோட இந்த அப்பள பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார், நான் தான், எனக்கு அப்புறம் அம்மா அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் உன் தலையில் இழுத்து போட்டுக்காத, டென்ஷன் தான் ஆகும், தனித்தனியாக அதுக்குன்னு பிரிக்கணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், இது தாம்மாந்துண்டு, இதுக்கு போய் நான் இப்படிலாம் யோசிக்க முடியுமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெருசோ சின்னதோ பிஸ்னஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா பொட்டிக்கடை மாதிரிலாம் நடத்தக்கூடாது, நம்ம வந்து இப்படி தான் பண்ணணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ திரும்பி உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ திரும்பி உட்கார சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காடுறாங்க. ஸோ திரும்பி உட்காரும்போது பார்த்தா முடியெல்லாம் அப்படி ஒரு சைடாக அப்படி எடுத்து விடுறாரு. அவங்களுக்கு வந்து ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. முடிய ஒரு சைடு எடுத்து விட்டுட்டு அந்த எப்போவுமே காவேரி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த முருகன் டாலர் போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு கயிறில் போட்டு, ஸோ அதுதான் வந்துட்டு காவேரி அப்படின்னாலே மகாநதியில் இருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு அடையாளமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவர் கலட்டுவார். எங்க எதுக்கு கலட்டுறீங்க, என்னோட முருகன்ங்க கலட்டாதீங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கலட்டி அவங்க கையில் கொடுத்துட்டு அடுத்ததாக பின்னாடி இருந்து அந்த செயினை எடுத்து முருகன் டாலர் வச்சு அதை எடுத்து போட்டு விடுறாரு. ஸோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சர்ப்ரைஸையும் தாண்டி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா, உங்களுக்குலாம் என்னங்க அறிவே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு திட்டிடுறாங்க. ஏண்டி இப்போ திட்டுற அப்படிங்கும்போது இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம், இப்போ போய் நீங்கள் இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்வக்கோளாறு, இதெல்லாம் நான் இப்போ வாங்கல, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன், உன்னை வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு நான் வந்தேன்ல, அப்போவே வந்து வீட்டில் நான் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சேன்னு அவர் என்னென்னலாம் பண்ணாரோ எல்லாத்தையும் சொல்கிறாரு. குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு, உனக்கு ப்ரெக்னென்சி பெட்டு, அப்புறம் பலூன்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த செயினை நீ வந்தோடனே போட்டு விடணும்னு நான் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சாரிங்க நான் புரிஞ்சுக்காமல் திட்டிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததான் செயின் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல இருங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து அதில் பார்த்துட்டு சூப்பராக தாங்க இருக்குது, நிஜமாவே கோல்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கும்போது ஓகே கோல்டு தான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செல்லமாக நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்ததாக கங்கா அண்ட் குமரனோட சீன் வருது. ஸோ அவர் வந்துட்டு ரூமில் உட்காந்து ரொம்ப கூலாக பாட்டு கேட்டுட்டு அவர் கூடவே சேர்ந்து பாடிட்டுருக்காரு. பாடிட்டு இப்படி எதேச்சா திரும்பும்போது பார்த்தா இவங்க முறைச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்தோன்னே வா கங்கா நான் நல்லா பாடுறேன்ல, மாமா நான் பாடுறது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதான் நீ ரசித்து கேட்டுட்டு இருந்தியே, நான் தான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் ஒரு வெள்ளந்தியான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. இவங்க கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு இந்த பாட்டு கேட்குறதா ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் கங்கா எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு, வெளியே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு. வெளியில் பிரச்சனையா, என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. வளகாப்பை பற்றி சொல்கிறியா அப்படின்னு. அப்பா சாமி இப்போவாவது புரிஞ்சிச்சே அப்படிங்கிறாங்க. அவரை வந்து ஒரு தத்தி மாதிரி நினச்சிட்டு அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க யாரும் வந்துட்டு குமரனை மட்டமாக நினைக்கிறாங்களோ இல்லையோ, இவங்க மட்டும்தான் விஜயை கம்பேர் பண்ணி குமரனை மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத அப்பட்டமாக தெரியுது. ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நான் சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்க மாட்டியே கங்கா அப்படிங்கிறாரு. என்ன சொல்லுங்க அப்படிங்கும்போது இப்போ இப்படி உனக்கு முன்னாடியே வளகாப்பு பண்ணணுமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லி கொடுத்ததே இவர் யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாரு. அவள் தான் ஏற்கனவே ஏதாவது ஏட்டிக்கு பூட்டி சொல்லுவான்னு தெரியும், அவள் சொல்கிறத கேட்டுட்டு இப்போ இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு இப்போ தேவையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களே, இப்படியே பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கத்திட்டே இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ரிலீஸ் ஆன அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது குமரனும் கங்காவும் வந்துட்டு ஏதோ கங்கா வந்துட்டு வெடிச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரியும் இவர் ஏதோ சமாதானப்படுத்திட்டு இருக்க மாதிரியும் இருந்தது. இந்த சைடு வந்துட்டு விஜய் காவேரி வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸும் வெளியாக இருந்தது. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் வரப்போகிற அந்த எபிசோட்ஸில் தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் மறக்காமல் இன்றைக்கும் ஓட்டிங் ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் வீக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்குமே அவங்க என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே மறக்காமல் ஓட் பண்ணிடுங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.